பாருங்க நீங்கள் வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ நிற்கிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளாலி வந்து யாருமே வந்து ஒரு மறக்க முடியாத இடம். 95ஆம் ஆண்டு இடப்பெயர்வில் வந்து இந்த பகுதியால் வந்து நான் இங்கே இருந்து நாங்கள் பூனேரிக்கு போய் பூனேரியால் வந்து மற்ற இடங்களுக்கு போனாங்க. வெண்ணின்னு சொல்லலாம், வெண்ணிக்கு போய் இருந்த நாங்கள். இந்த கிளாலியில் வந்து நிறைய மக்கள் வந்து யுத்தத்தால் அந்த என்ன செய்யறோம் இடம்பெயர்ந்து வந்து கொண்டு கேட்கலே வந்து இராணுவத்தின் தாக்குதலில் வந்துட்டு நிறைய மக்கள் இந்த இடத்துலையே நிறைய பேர் செத்துரு. அந்த இடத்த இப்போ நாங்கள் முந்தி பார்த்த கிளாலிக்கும் 95ஆம் ஆண்டு பகுதியில் பார்த்த கிளாலிக்கும் இப்போ இருக்கிற கிளாலிக்கும் இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்குறது தான் இப்போ நான் வந்து நிற்கிறேன். போயிட்டு பார்ப்போம். அதுக்கு முதல் வந்துட்டு இந்த கிளாலியில் வந்து முந்தி சின்ன அந்த படகுகள் மூலம் தான் பயணங்கள் மேற்கொள்கிறேன். நான் வந்து வந்திருக்கிறேன் 95ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து நான் வரையில இருந்தாலும் வன்னியில் இருந்து நான் அக்ரானில் இருந்த பொழுது இங்கே ஒரு சாமத்திய விடவுக்கு நான் வந்து அம்மாக்களோட வந்துக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு 9-10 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். போட்டால் வந்தேன். அப்போ எனக்கு இந்த இடங்கள் வந்து எப்படி இருந்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குற வந்து என்ன சொன்னால் நாங்கள் அப்போ இரவுலான 15 இருந்தாங்க. இரவில் வந்து இறங்கி அப்படி அங்கால போன ஞாபகங்கள் இருக்குது. இப்போ அந்த கிளாலி பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. அந்த நான் 2 அதுவும் நாங்கள் இப்போ கிளாலிக்கு முகப்புக்கு வந்துட்டோம். முகப்புக்கு வந்தால் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது தெரியும். இதில் ஆலயத்தில் வந்து எல்லோரும் இருந்திருப்பீங்க அந்த காலங்களில். 95ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து ஆலயத்தில் இருந்தால் அங்கே போயிருப்பீங்க. புனித சந்தியோ மையூரு உமக்காக வேண்டிக் கொள்ளு. இது வந்து ஒரு செபஸ்தியார் ஆலயம். கிறிஸ்தவ மக்களுக்கு தெரியும் செபஸ்தியார் ஆலயம். இங்கால தான் வந்துட்டு நாங்கள் போகிறோம் கிளாலி பார்க்குறதுக்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இந்த ஆலயம் வந்து பின்னுக்கு கட்டியிருக்குது. அங்கால போனீங்களா சொன்னால் அங்கே ஆலயம் பார்க்கலாம். நாங்கள் ஆலயம் பார்க்கலன்னா அதே மாதிரிக்கா போயிட்டு பார்ப்போம். பாருங்க அது கரையில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து பாதை போட்டிருக்கிறோம். இதில் வந்துட்டு இதில் வந்து போட்டை கொண்டு வந்து விட்டுட்டு ஏற்றி கொண்டு போகணும். இப்போ வந்து இதில் பயணங்கள் ஒன்று மேற்கொள்றது. இப்போ மீன்பிடிக்கு மட்டும்தான் பயன்படுத்தினோம். அந்த நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சங்குப்பட்டி பாலத்துலேயும் வந்துட்டு பாலம் இல்லை. அந்த பாதைன்னு சொல்கிற ஒரு இது இருக்குங்க. அந்த அதை தான் கடலுக்கு வந்து பயன்படுத்தினேன். வாகனங்கள் ஆக்கள் வந்து பாதை மூலம் தான் ஏற்றி கொண்டு போகிறது. பாதைன்னு சொல்லி பாதை இல்லை அந்த தெரிந்த கடலுக்கு பயணிக்கிற பாதைன்னு சொல்லிவிடும். அது இதில் வந்துட்டு நாங்கள் படகுல தான் வந்துட்டு போகணும். இதில் வந்து என்னோட வந்த நண்பர்கள் வந்து இதில் வந்து ஷூட்டிங் எடுத்து கொண்டிருக்கணும். பாருங்க ப்ரீ ஷூட் பண்ணி கொண்டிருக்கணும். நாங்கள் அங்கே வரைக்கும் போகணும். அது வந்து கடல் கிட்டத்தட்ட 200 மீட்டர் நடக்கணும்னு நினைக்கிறேன் கரைக்கு போகிறது. அங்கேருந்து வந்து தான் நீங்கள் அந்த படகுல வந்து போயிடும். மீன்பிடி படகுகள் வந்து ஓரளவு வந்து அந்த கரையில் நிற்கிது. அங்கேருந்தே வலிக்கடியும். இதில் வந்துட்டு என்னத்துக்காக இது வரைக்கும் கட்டியிருக்கணும்னு தெரியும். அந்த நேரம் கட்டினாலும் தெரியும் ஒரு வேலை. ஏன்னு சொன்னால் மக்களை வந்து ஏற்றுறதுக்கு வந்து அங்கே வந்து ஏற்றுறதான் ஈஸியாக இருந்திருக்கும் போல. அப்போ நான் இப்போ வேறு நடந்து கரைக்கு போய் கொண்டிருக்கிறேன். உண்மைக்குமே எனக்கு தான் அது இது வந்து மீன் பிடிக்கிறாங்க நல்ல ஒரு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து இந்த பேருங்க வேலையிலெல்லாம் காய விட்டுருக்கணும். படங்கள் எல்லாம் வந்து இன்ஜின் பொழிய இருக்குன்னு நினைக்கிறேன். மீன் பிடிச்சிட்டு அப்படியே உணர்ந்து விட்டுட்டு போயிருக்கணும் தெரியல. கூடுதலாக வந்து இந்த ஒற்றை படகு என்ன செய்யறது ஃபைபர் போட் இல்லை, இந்த மரத்தாலான படகுலாம் கூட நிற்கும். இதில் ஃபைபர் போட்டு ஒருவேளை ஏற்றி கொண்டு போயிட்டோம் தெரியல.
மீன்பிடிகள் நிறைய நாள் இல்லைன்னு சொன்னாலும் ஏற்றி கொண்டு போயிடணும். அதை வந்து அழகா பேர் பண்ணுறக்காண்டி ஏற்றி கொண்டு போயிடணும். அங்கேருந்து வந்துட்டு கடலுக்கு நடுவாக போயிட்டு நடந்து திரும்பி வந்துட்டு இது வந்து இது ஒரு மண்டை வந்துருக்கு. இந்த மண்டை கொண்டு பார்ப்போம், எப்போ கட்டியிருக்கணும் சொல்லி இருக்கா பார்ப்போம். மறுபடி அங்கே 7 மணி அங்கால முருகா போய் பார்ப்போம். கிளாலி மீனவர்களுக்காக இறங்குதுறை மீனவர் ஓய்வு மண்டபம் கடற்சேரை மற்றும் கடற்கரை வீடு 8ஆம் தேதி கட்டி இருக்கு. டேட் போட்டிருக்கோம். டேட் இல்லை, கட்டி இருக்கிறோம், ஆனால் டேட் இல்லை. அநேகமான யாழ்ப்பாணத்து மக்கள் வந்து இடம்பெயர்ந்து போவைகளை வந்து இந்த இடத்த தான் பயன்படுத்தியிருப்பினோம். நாங்கள் அப்போ சின்ன பிள்ளைகள், நாங்கள் ஒரு காலம் வந்து இடம்பெயர்ந்து போகவில்லை. காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து அக்கராயெல்லாம் இருந்த நாங்கள் அக்கராயில் இருந்த பொழுது இப்போ யுத்தத்தில் வந்து அக்கராயன் வந்து பாதிக்கப்படலை. இப்போ இறுதி யுத்தத்தை தான் பாதிக்கப்பட்டது அங்கே வெண்ணிப்பகுதி முல்லா. அப்போ நாங்கள் அக்கராயில் இருந்தபடியாக நாங்கள் விடவும் இடம்பெயர்ந்து போகவில்லை. இறுதி யுத்தத்துக்கு வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் வந்துட்டோம். யாழ்ப்பாணம் வந்தபடியால் அப்போது நாங்கள் இடப்பெயர் வந்து சிக்கலை. சொல்லப்போனால் நான் ஒரு இடப்பெயர்ல வந்து சிக்கப்படையிலை. மற்றபடி யாழ்ப்பாணத்தில் இருந்தார்கள் வந்து முழு பேரும் வந்து இந்த குலாலி பாதையை பயன்படுத்தியிருப்பினோம். அப்போ கொஞ்சம் சின்னனாக இருந்திருப்பினோம், சின்ன பிள்ளைகளாக இருந்திருப்பினோம். நிச்சயமான நிலையில் எந்த வயசுக்காரெல்லாம் வந்து 8-9 வயசாக இருந்திருக்கும். அதோட சின்ன பிள்ளைகளாக இருந்திருப்பினோம். கொஞ்சம் பெரிய ஆக்களுக்கு வந்து இந்த இடம் வந்து வடிவாகவே தெரிஞ்சிருக்கு. பெரும்பாலும் இடம் வந்து மாறுபட்டிருக்கு. 95ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட எத்தனை வரைக்கும் சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு பெரும்பாலும் இடங்கள் மாறி இருக்கும். இது வந்து குறுக்கால மறுக்காலம் போட் போட்டுக்கிறோடைய தண்ணீருக்காக நடந்து போகணும். நாங்கள் வந்து படகுல வந்து போகிறாக்கள் வந்து அந்த பாதையை மட்டும்தான் பயன்படுத்தி இருப்போம். இங்கால வாரதுக்கு சந்தர்ப்பமே இருந்திருக்காது. இதுக்கு இன்னும் அஞ்சால போய் இருக்கா பார்ப்போம். அங்கால நான் படகுல தான் அங்கால அஞ்சால கவுட்டு போட்டு வச்சிருக்கிறேன். அதால் போய் அப்படியே வீட்டுக்கு படகெல்லாம் போட்டிங்கன்னா நாங்கள் அதை கொஞ்சம் ஒரு கஷ்டமாக நடந்து தான் போவோம். அன்றைக்காக அங்கே என்ன ஈஸியாக நடந்து போகலாம். நல்லா இருக்குது. காலமே வந்து அந்த என்ன சொல்கிறது, காலமே வெயிலுக்கு கடற்கரையில் நடந்து போக நல்லா இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் வெயில் படுறபடியாக கிளியர் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பாலமரம் கூடி நிற்குது. பொதுவாக பாலமரம் தான் நிற்குது. எல்லா இடம் பாலமரம் தான். பாலமரம் மாதிரி தான் இல்லையே பார்க்க இருக்கு. இந்த மரம் தெரியல. இதில் கிளாலியில் பார்க்குறதுக்கு இதுக்கு மிஞ்சி ஒன்றும் இல்லை. நான் அந்த என்ன சொல்கிறது, அந்த சேர்ச் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கு பாருங்க. அந்த சேர்ச்செல்லாம் அந்த மக்கள் வந்து இது தங்கிட்டு போகிறேன். அப்போ கொஞ்சம் சேர்ச்சுகள் வந்து வடிவாக கட்டி இருக்கிறேன். உள்ளுக்கு கோயில் பண்ண அதில் போய் பார்ப்போம். அதில் வந்து நேவி கேமரா இருக்கும். அதில் உள்ளுக்கு போகலாமோ ஒரு காணொலி எடுக்கலாமோ தெரியல. போயிட்டு கோயில் பண்ணால் போய் பார்ப்போம். அந்த சேர்ச்சு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த நேரம் வந்து என்ன மாதிரி இருந்து வரையில அங்கே வந்து தான் இருந்திருப்பேன். மக்கள் பெரும்பாலும் இடம் இந்த விரைக்குள்ள இந்த கொங்கிரீட் ரோடு வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போட்டிருக்கிறோம். இந்த 95ஆம் ஆண்டு பகுதியில் வந்து இந்த இடத்துல இவ்வளவு மக்கள் இருப்பினோம், இவ்வளோ பொருட்களோட வந்திருப்பினோம், இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பினோம். எல்லாரும் வந்து என்ன சொல்கிறது, இப்போ திக்கா எங்கெங்கெல்லாம் இருப்பீங்கள். ஆனால் இந்த பாதையை இந்த இடத்தையும் பயன்படுத்தாத மக்கள் வந்து யாருமே இருக்க முடியாது. சங்குப்பட்டியால் போயிருப்பினமோ எனக்கு தெரியல. எனக்கு உண்மை சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு போயிருப்பேன். ஏன்னா கிளாலியால் தான் வந்தேன்னு சொல்லி நிறைய நான் கேள்விப்பட்டேன்னா நீங்கள் என்னென்னு சொன்னால் எங்களோடைய வந்து தீவிர குடும்பங்கள் வந்து எங்களோடைய வந்து தங்கியிருந்தவை. அது எனக்கு நல்ல ஞாபகம். எனக்கு 8-9 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 87ஆம் ஆண்டுனா யோசிச்சு பாருங்க, 5-8 வயசாக இருந்திருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து எங்களை விட தான் தங்கியிருந்தேன். நாங்கள் அத்தனை இருந்தனால எங்களுடைய வந்து வந்த உடனே எங்களை விட தங்கி இருந்துட்டு அதுக்கு பிறகு அந்த கொண்ட தரப்பாடுகளை வந்து போட்டு அங்கங்கே இருந்தவை. அதனால் வந்து வடிவாக தெரியும் எனக்கு கிளாலியாலாம் வந்தவை. அதுபோக இதில் வந்து எங்களோட உறவினர்களே வந்து நிறைய பேர் வந்து இதில் தேவை. அதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த எங்களோட அண்ணாவும் எங்களோட மச்சாலும் வந்து இதில் பைட்டர் அடிக்க தான் வந்து செத்துவே. கிளாலிலாம் செத்துவே. அதுக்கு 3 பிள்ளைலாம் இப்போ சின்ன பிள்ளைய வந்து அவங்களாம் இப்போ வளர்ந்து பெரிய ஆக்களாகிட்டாங்க, கல்யாணம் முறை கட்டிட்டாங்க. ஆனால் இங்கே தான் வந்து அவை இந்த அம்மா அப்பாவும் சேர்த்த எங்களோட அண்ணாவும் மச்சாலும்
இப்போ நான் அங்கே ஒரு சேர்ச் ஒன்று இருக்குன்னு சொன்னிருந்தேன். அந்த சேர்ச்சில் வந்து இருந்துட்டு தான் எல்லோரும் போனது. அப்போ வந்து என்ன மாதிரி இந்த இடங்கள் இருந்திருக்கும் எல்லாம். இப்போ எல்லாம் மரங்களாம் வளர்ந்துருக்கு. சும்மா தரவையாக இருந்துச்சோ என்ன தெரியல. இப்போ சேர்ச்சி ஒருக்கா நாங்கள் போயிட்டு பார்ப்போம். உங்களுக்கு தான் போகணும் சேர்ச்சி கதாவில் போயிட்டு பார்ப்போம். இப்போ என்னோட வந்த நண்பர்கள் வந்து வரியினேன். ஃபோட்டோ ஷூட் எடுத்து போட்டு வரியினோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்துக்கு போகணும். தேவாலயத்துக்கு போகிறோம். வேறு போனால் கடல். இப்போ வந்து பாதை குறக்கிறான் எங்கள் பையன். என்ன தெரியா நீங்களாம் சொல்றீங்க, நான் சொல்றேன். அந்த கிளாலியில இருக்கிற தேவாலயம். தேவாலயத்துக்கிட்ட வந்துட்டு இப்போ பாருங்க, நீங்கள் அந்த நேரம் இந்த தேவாலயம் எப்படி இருந்தேன்னு பார்த்துட்டு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. கட்டாயம் வந்து இந்த பகுதியை பயன்படுத்தின யாராவது இந்த காணொலி பார்த்தா கட்டாயம் கவனம் பண்ணுவோம். அப்போ இது இப்போ புதுசாக கட்டின மாதிரி இருக்குது. கட்டின பழைய கட்டங்கள் அங்கே இருக்கும்போது இருக்குது. ஓஹோ காலை என்ன பண்ணுறது. இது வந்து புதுசாக கட்டியிருக்கேன். அந்த ஆறு இருப்பினம் இங்கே வந்து வாங்கி இருப்பினம். பெரும்பாலும் ஒரு கோயில்களில் போயிருக்கிறார் சுற்றியால் கோயில் கோயிலுக்கு தானே ஓடுறது. செபஸ்தியார் ஆலயம் இப்போ புதுசாக அங்கால கட்டிட்டு இதை புனக்கணக்கு அப்படியே வந்து புதுசாக கட்டியிருக்கிறோம். புனக்கணக்கில் அதெல்லாம் உடைக்காம விட்டுருக்கிறேன். இது வந்து நினைக்கிறோம் கட்டி கடகாலம் நினைக்கிறோம். இது இதே சில்லு வந்து வண்டி சில்லு இந்த கோயில் சைவ கோயில் தான் இருக்கும். இது வந்து தேர்ச்சில்லை இது அச்சு குத்தி. இது வந்து மேலே வேறு மேலே வேறு வந்து 4 மூலைக்கு வந்துட்டாங்க.